குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு நம்மளோட அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் டு பி கண்டக்டட் அதில் கிளாஸ் 28 நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து சாப்டர் 35. சாப்டர் 35 தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் சிஆர்பிசி. சாப்டர் 35 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு பேர். இர்ரெகுலர் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு பேர். அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரொசீடிங்ஸ், இர்ரெகுலர் ப்ரொசீடிங்ஸ். ஒரு மேஜிஸ்ட்ரேட் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறினை இழைத்து விட்டார் ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் சம்பந்தமா டீல் பண்ணும்போது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல. ஸோ அதனால அந்த என்டையர் ப்ரொசீடிங்ஸ்மே என்ன ஆயிடும், வெதர் இட் வுட் பி விட்டியேட்டட், அதாவது இட் வுட் பிகம் நல் அண்ட் வாய்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். அதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறது. So as I said, we are going to discuss with irregular proceedings under CRPC. அது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 35ல இருக்கு. சாப்டர் 35ல இருக்கு irregular proceedings. irregular proceedings வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 460ல ஆரம்பிச்சு செக்ஷன் 466 வரைக்கும் இருக்கு. சாப்டர் 35 irregular proceedings. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 460ல இருந்து 466 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 460 டிஸ்கஸ் பண்ண போறோம். செக்ஷன் 460 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா irregularities which do not vitiate proceedings அப்படின்னு சொல்றாங்க. which do not vitiate proceedings அப்படின்னு சொல்றது. அப்ப இதனால பாதிப்பு இல்லை அந்த வழக்கிற்கு, அந்த என்கொயரிக்கு, அந்த ட்ரையலுக்கு, இல்ல அந்த உத்தரவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எதெல்லாம் அப்படிங்கிறத செக்ஷன் 460ல பார்ப்போம். இஃப் எனி மேஜிஸ்ட்ரேட் நாட் எம்பவர்டு பை லா டு டூ எனி ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் நேம்லி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 7 ஆரம்பிச்சு கிளாஸ் ஐ வரைக்கும் இருக்கு. அதாவது மொத்தம் கிளாஸ் 7ல இருந்து கிளாஸ் ஐ வரைக்கும் 9 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 9 விஷயங்களையும் if he has done so erroneously in good faith does that thing, his proceeding shall not be set aside merely on the ground of his not being so empowered அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன செக்ஷன் 460 அப்படி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு as per law he is not empowered but he has done it in good faith the following things, then those following things would not vitiate the proceedings. அப்ப அதனால மட்டுமே என்ன ஆயிடாது, அந்த ட்ரையலோ இல்ல அந்த ஃபைண்டிங்கோ தப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுல கிளாஸ் ஏ 460 கிளாஸ் ஏ டு இஷ்யூ a search warrant under section 94. டு இஷ்யூ a search warrant under section 94. section 94 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the search warrant is issued to the police officer above the rank of constable with regard to any objectionable items or with regard to any findings. அதுதான் வந்து செக்ஷன் 94. செக்ஷன் 94 என்னங்கிறத லைட்டா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். செக்ஷன் 94 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸ் ஏ we are discussing 460 கிளாஸ் ஏ. அது என்ன சொல்லுது, to issue a search warrant under section 94. section 94 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா search of place suspected to contain stolen property, forged documents etc. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது section 94 வந்து when that particular magistrate is providing a warrant of search to a police officer high above the rank of constable with regard to any information received and with regard to any inquiry conducted about such information with regard to any stolen property. அதாவது ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, திருடப்பட்ட ப்ராப்பர்ட்டியை மறைச்சு வைக்க போறாங்க, இல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முற்பட போறாங்க, ஆர் தே ஆர் எக்ஸிபிட்டிங் ஆர் தே ஆர் ட்ரைங் டு செல் த stolen property for that purpose they have kept it in some place அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ் ஆஃபீஸருக்கு வருது. அது சம்பந்தமான என்கொயரி கண்டக்ட் பண்ணி that magistrate is satisfied or if it is with regard to forged documents etc. forged documentோ இல்ல ஒரு என்ன சொல்றது அப்ஜெக்ஷனபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ஜெக்ஷனபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன, அப்ஜெக்ஷனபிள் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 94லயே கொடுக்கப்பட்டிருக்கும். எதெல்லாம் அப்ஜெக்ஷனபிள் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போலியாக அச்சடிக்கப்பட்ட அந்த சீல் அல்லது காயின்ஸ் அல்லது கரன்சி அல்லது ஸ்டாம்ப், இது எல்லாமே வந்து ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ், ஃபால்ஸ் சீல்ஸ், இது எல்லாமே அப்ஜெக்ஷனபிள் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இது சம்பந்தமாக ஏதேனும் ஒரு இடத்தில்
ஒரு ஒரு இடத்தில் இத்தகைய இந்த அப்ஜெக்ஷனபிள் ஆர்டிகளோ இல்ல ஸ்டோலன் குட்ஸோ இல்ல ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸோ என்ன பண்ணப்பட்டிருக்கு, பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது விற்பதற்காக அது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு, அல்லது டெபாசிட் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது, பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிய வந்தால், அப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, இஸ் இஷ்யூயிங் த வாரண்ட் ஆஃப் சர்ச் டு எனி போலீஸ் பர்சன் அபவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள். அதுதான் செக்ஷன் 94. ஸோ அப்படி அவர் ஒரு சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்றாரு அண்டர் செக்ஷன் 94 ஆஃப் சிஆர்பிசி அப்படின்னா, ஈவன் தோ ஹி மே நாட் பி எம்பவர் டு இஷ்யூ சர்ச் வாரண்ட், செக்ஷன் 94ல அவர் சரியா கம்ப்ளை பண்ணல, ஏதோ ஒரு irregularity நடந்துச்சு, அதுக்காக அந்த சர்ச் ப்ரொசீடிங்ஸ் வந்து விட்டியேட் ஆகப்படுமா? ஸோ சர்ச் பண்ணும் பொழுது அந்த அதிகாரிக்கு என்னென்ன அதிகாரம்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னா, accompanied with the search, he would be empowered to arrest a person or to forfeit the property, find it there, or to take that property from there and submit it in the court. அந்த மாதிரியான அவருக்கு அந்த இன்சிடென்டல் பவர் எல்லாமே செக்ஷன் 94 கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அது எல்லாமே விட்டியேட்டட், அது எல்லாமே தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் ஏ. தென் கிளாஸ் பி, டு ஆர்டர் அண்டர் செக்ஷன் 155 the police to investigate an offense. So first வந்து class A is with regard to issuing of search warrant under section 95, 94. Then the class B is with regard to order under section 155 the police to investigate an offense. Section 155 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with regard to நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். பொதுவாக வந்து போலீஸ் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸை ஒரு ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இட் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் நான் காக்னிசபிள் கேஸ்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைரியோ இல்ல ஒரு புக்கோ இருக்கும், அதுல என்ட்ரி மேட் பண்ணிட்டு he would forward it to the magistrate and only after getting permission from the magistrate he would proceed with the further investigation and further ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ். அந்த நபர்களை விசாரிக்கிறதோ அது சம்பந்தமான ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவு கம்பல்சரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 155. அப்போ மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவுல ஸ்பெசிபிக்கா அதர் தென் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் ஹி கேனாட் டூ எனிதிங். இப்போ அந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அதான் அந்த செக்ஷன் 155. அப்போ மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தருக்கு அனுமதி வழங்கிவிட்டால் he can proceed as though it is a cognizable case. அப்போ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அதுபடி அவர் என்ன பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட்டுடைய அந்த பர்மிஷனை வாங்கிட்டு ட்ரீட் பண்ணலாம். அதுதான் வந்து டு ஆர்டர் the police to investigate the offense which is falling under the நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் செக்ஷன் 155 கீழே வர்றது. சரியா? அதுல இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல 2 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒரு போர்ஷன் காக்னிசபிள் அஃபென்ஸ், இன்னொரு போர்ஷன் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா அந்த என்டையர் கம்ப்ளைண்ட்டுமே காக்னிசபிள் அஃபென்ஸா கன்சிடர் பண்ணி இந்த போலீஸ் கேன் ப்ரொசீட் வித் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 155. செக்ஷன் 94 சர்ச் வாரண்ட். செக்ஷன் 155 இஸ் த பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் டு இஷ்யூ டைரக்ஷன் டு த போலீஸ் ஆஃபீஸர் with regard to receiving complaint in non-cognizable offenses. சரியா? This is class B. Class C என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா to hold an inquest under section 176. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்போம். செக்ஷன் 174 வந்து பாத்தீங்கன்னா இன்கொஸ்ட் பை போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும். செக்ஷன் 176 வந்து இன்கொஸ்ட் பை மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்கொஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் டு அண்டர் செக்ஷன் 174 சிஆர்பிசி வித் ரிகார்ட் டு அன்நேச்சுரல் டெத் ஆர் டெத் விச் இஸ் ரைசஸ் சஸ்பிஷன், சந்தேகம் விளைவிக்கக்கூடிய மரணங்கள், ஒரு பெண் இறந்து 7 வருடம் தான் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மரணங்கள், சில காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு பாடியில, அப்போ ஒரு ரயில்வே ட்ராக்ல பக்கத்துல ஒரு பிணம் இருக்கலாம், அந்த பிணத்துல சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்ப அது விபத்தா, கொலை செய்யப்பட்ட அந்த நபரின் அந்த உடல் அங்கு வீசப்பட்டிருக்கா, இல்ல அது இயற்கையிலேயே ஒரு ரயில் விபத்தில் தான் அந்த மரணம் நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம், if the death raises some suspicion, then that particular police officer within that jurisdiction where that body is found is supposed to inquest. சரியா? அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் நடத்தின அந்த இன்கொஸ்ட மறுபடியும் தேவைப்பட்டால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கோ இல்ல மேஜிஸ்ட்ரேட் என்ன நினைக்கிறாரு, அவர் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அடிப்படையோ இல்ல இந்த போலீஸ் நடத்தின விசாரணை அடிப்படையிலோ மேற்கொண்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும்னு நினைச்சாலோ, அல்லது 176 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, போலீஸ் கஸ்டடியில இருக்கக்கூடிய ஒரு நபர் காணாமல் போய்விட்டாலோ, அவருக்கு மரணம் ஏற்படுத்தினாலோ, அல்லது போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மானபங்கத்திற்கு ஆளானாலோ, if she has been raped or etc. In such circumstances, the magistrate is empowered to conduct a inquest under section 176. நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்திருப்போம் சாத்தான்குளம் இஷ்யூல. அப்ப அதுல என்ன இருந்தது, போலீஸ் கஸ்டடியில இருக்கக்கூடிய நபர்கள் காயம் ஏற்படுத்தப்பட்டு, கொடுங்காயம் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் 2 பேர் தந்தை மகன் மரணம் அடைந்திருந்தாங்க. அப்போ அந்த சாத்தான்குளம்
மேஜிஸ்ட்ரேட் நடத்தினார் இல்லையா, தட் இஸ் அன் இன்கொஸ்ட் அண்டர் செக்ஷன் 176. சரியா? ஸோ அப்போ இந்த இன்கொஸ்ட்ல ஏதாவது ஒரு ப்ரொசீடிங்ஸ்ல இஃப் இஸ் நாட் எம்பவர்டு பை த லா பட் ஹஸ் கண்டக்டட் அப்படின்னா இட் டஸ் நாட் விட்டியேட் த ப்ரொசீடிங்ஸ். இப்போ நம்ம எதெல்லாம் irregular proceedings which is not vitiated அப்படின்னு பார்க்குறோம். irregularities which do not vitiate proceedings under section 460 அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் ஐ வரைக்கும். கிளாஸ் ஏ இஸ் வித் ரிகார்ட் டு issuing search warrant under section 94. கிளாஸ் பி இஸ் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 155ல என்ன பண்றாங்க, போலீஸ்க்கு மேஜிஸ்ட்ரேட் டைரக்ஷன் கொடுக்குறாங்க வித் ரிகார்ட் டு ரிசீவிங் அண்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட்டிங் த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அதுக்கடுத்து இப்போ மூணாவது என்ன பார்த்துருக்கோம், இன்கொஸ்ட் அண்டர் செக்ஷன் 176. Then class D, to issue process under section 187 for the apprehension of a person within his local jurisdiction who has committed an offense outside the limits of such jurisdiction. So அப்ப செக்ஷன் 187 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் அந்த நீதிமன்றத்தின் ஆள்வரம்பிற்குள் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் வேற ஏதேனும் ஒரு பகுதியில் அவுட் சைட் தட் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தட் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிருக்காரு, ஒரு அஃபென்ஸை செஞ்சிருக்காரு. பட் இட் இஸ் feasible, ஆனால் எது சாத்தியக்கூறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தில் அந்த நபரை அழைத்து விசாரிப்பதற்கும் அது தொடர்பாக இன்கொயரியை கண்டக்ட் பண்றதுக்கு தான் சாத்தியக்கூறு இருக்குங்கிற பட்சத்துல he has the power to issue process under section 187 with regard to apprehension. ஒரு நபரை apprehension அவர் அங்கிருந்து கூட்டி கொண்டு வருவது இல்ல அவருடைய பிரசன்ஸை ப்ரொக்யூர் பண்றக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் apprehension அப்படின்னு சொல்லுவோம், அரெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வித் ரிகார்ட் டு issuing process under section 187 for the apprehension of a person within his local jurisdiction who has committed an offense outside the limits of such jurisdiction. இது செக்ஷன் 187ல இஷ்யூ பண்ணக்கூடிய ப்ராசஸஸ். இதுல ஏதேனும் தவறு நடந்திருக்கு அப்படின்னா அதுவும் எந்த வகையிலையும் அந்த ப்ரொசீடிங்கை பாதிக்காது. கிளாஸ் டி. Then class E, to take cognizance of an offense under class A or class B of subsection 1 of section 190. நீங்க செக்ஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஷன்ஸ் பிளஸ் அதுக்கான அர்த்தம். ஸோ செக்ஷன் 190 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நார்மலா எப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு காக்னிசன்ஸ் எடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிரைட்டீரியால எடுப்பாரு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்க 190 கிளாஸ் ஏ ஆர் கிளாஸ் பி ஆஃப் சப்செக்ஷன் 1. எப்போ அப்படின்னா எய்தர் ஆன் அ போலீஸ் ரிப்போர்ட் ஆர் பை த பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆஃப் தட் அஃபெக்டட் பர்சன். இந்த 2 கிரைட்டீரியா வந்து இந்த 2ல ஏதோ ஒரு வகையில அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, he has taken cognizance of an offense either under a police report or again by the virtue of private complaint of the affected person அப்படின்னு சொன்னா அதுல ஏதேனும் குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஃபைண்டிங்ஸ் அந்த ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே என்ன ஆகாது, விஷயட் ஆகாது, அது பாதிப்பாகாது, அதன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் கிளாஸ் எஃப். கிளாஸ் எஃப் இஸ் வித் ரிகார்ட் டு மேக் ஓவர் அ கேஸ் அண்டர் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 192. ஸோ மேக் ஓவர் த கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் would decide which court is empowered to try this case அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை நம்ம சீஃப் சிஜிஎம் கோர்ட்ல மேக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவரு டிசைட் பண்ணுவார் இந்த வழக்கை நானே விசாரிக்கலாமா அல்லது என்னோட சபார்டினேட்ஸ் ஏதோ சம் அதர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹூ இஸ் சபார்டினேட் டு ஹிம் அப்படிங்கறத அவரு டிசைட் பண்ணுவார். சில கேசஸ்ல the judicial magistrate of first class would decide whether he himself can try that case or he can make it over to the some judicial magistrate of second class who is empowered under law அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மேக்கிங் ஓவர் ப்ரொசீடிங்ஸ்ல ஏதோ ஒரு இர்ரெகுலாரிட்டி நடந்துருச்சு அப்படின்னா இதற்காகவும் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றது கிளாஸ் எஃப். ஸோ இப்போ ABCDEE அண்ட் எஃப் 6 விஷயங்கள் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் 3 விஷயங்கள் இருக்கு. கிளாஸ் ஜி அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டெண்டர் அ பார்டன் அண்டர் செக்ஷன் 306. ஸோ செக்ஷன் 306 என்னன்னு பாத்தீங்கன்னா டெண்டர் ஆஃப் பார்டன் டு அன் அக்கம்ப்ளிஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். செக்ஷன் 306 ஆஃப் சிஆர்பிசி. நம்ம இப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சிஆர்பிசி ப்ரொவிஷன்ஸ் தான், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டு டெண்டர் அ பார்டன் அண்டர் செக்ஷன் 306. ஸோ 306 என்ன சொல்றாங்க, அக்கம்ப்ளிஸ், அதாவது ஒரு வழக்கில் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் அந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு நபர் அவர் தனக்கு தெரிந்த உண்மைகளை என்ன பண்றாரு, தெரிவிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை அளிக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் நடக்கும் பட்சத்தில் அவரிடம் இருந்து அந்த வாக்குமூலங்களை பெற்று அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, அவர் அந்த வழக்கிலிருந்து அக்விட் பண்றாரு. ஸோ அந்த பார்டனிங் பவர் இருக்கு இல்லையா, அந்த பார்டனிங் பவர் வந்து இஸ் எம்பவர் டு மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் 306. அப்போ அவர் அதை பார்டனிங் பண்ணிட்டு இது வந்து ஒரு செஷன்ஸ் கேஸாக இருந்தால் அப்ப என்ன பண்ணணும், அதை அவர் கமிட்டல் பண்ணணும். இமிடியட்லி ஷுட் கமிட்டட் ஃபார்வர்ட் டு த செஷன்ஸ் ஜட்ஜ்
ஆஃப்டர் ரெக்கார்டிங் திஸ் பார்டனிங் ப்ரொவிஷன். சரியா, அவர் பார்டர் பண்ணிட்டாரா இல்லையா அந்த தகவலை அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு சொல்லணும். அக்யூஸ்ட் பர்சனுக்கு அந்த காப்பி கொடுக்கணும், அவர் எடுத்த முடிவை. இதெல்லாம் இது பண்ணிட்டு ஃபர்தரா இது பண்ணணும். ஸோ அப்போ ட்ரையல் வந்து அந்த நபரை தவிர மற்றவர்களின் மீது நடக்கும். அதுதான் வந்து ரெகுலர் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர்ல ஏதேனும் தவறு, இந்த டெண்டரிங் ப்ரொவிஷன் வந்து எந்த மாதிரியான கேசஸ்லாம் அப்ளை ஆகும்னா, ஒரு செஷன்ஸ் கோர்ட் கேசஸ்க்கு, வேர் த அஃபென்ஸ் இஸ் பனிஷபிள் அபோவ் 7 years, அதுக்கெல்லாம் வந்து இந்த செக்ஷன் 306 டெண்டர் ஆஃப் பார்டன் டு தன் அக்கம்ப்ளீஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். இதுல ஏதாவது ஒரு ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு இர்ரெகுலாரிட்டி நடந்துருச்சு, ப்ராப்பரா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணலன்னா அதற்காகவும் அது அந்த ப்ரொசீடிங்ஸை விஷியேட் பண்ணாது. இர்ரெகுலாரிட்டிஸ் which do not vitiate proceedings, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செக்ஷன் 460ல. சரியா, தென் கிளாஸ் H to recall a case and try it himself under section 410. to recall a case and try it himself under section 410. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் H. நான் இப்போ ரீசெண்டா இப்போ என்ன சொன்னேன், செக்ஷன் 192ல ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கேஸ் என்ன பண்ணலாம், மேக் ஓவர் பண்ணலாம் டு பி ஹர்ட் பை ஹிஸ் சபார்டினேட், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன் மேக் இட் ஓவர் டு பி ஹர்ட் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி ஒரு மேக் ஓவர் பண்ண கேஸை இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி ரீகால் பண்ணி நானே இந்த வழக்கை விசாரிச்சுக்கிறேன், நீங்க ஃபர்தரா எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், தாராளமா he can recall a case and try it himself under section 410 அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அந்த ப்ரொசீஜர்லயும் ஏதோ ஒரு லேச்சஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது, வழக்கின் முடிவினை பாதிக்காது. தென் கிளாஸ் I to sell property under section 458 or 459. அப்போ ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சொத்தினை ஒரு 6 மாத காலம் பிறகு 6 மாத காலத்திற்கு பிறகு யாரும் அதை கிளைம் பண்ணனா அதை விற்பதற்கு அல்லது அதனை விற்று அதோடைய சேல் ப்ரொசீடிங்ஸை அக்குமுலேட் பண்ணி வைக்கிறதுக்கு நீதிபதி 458ல உத்தரவு பிறப்பிக்கலாம். அதே மாதிரி அது பெரிஷபிள் ஐட்டமா இருந்தா 459க்கு கீழே அது பெரிஷபிள் ஆகாம இருக்கணும். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா அதோட வேல்யூ 500 ரூபாய்க்கு மிகாமல் இருந்தால் அந்த இரண்டு இதுல ஏதாவது ஒரு கிரைட்டீரியா கொடுங்கன்னா கூட he can order the sale of that particular ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 458லையும் 459லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி ஏதோ ஒரு சேலுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அந்த நீதிபதி அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் வந்து எந்த வகையிலையும் அந்த ப்ரொசீடிங்கை பாதிக்காது. provided all those which is explained from class A to class I of section 460 should be erroneously in good faith does that thing. Now வச்சுக்கோங்க, that magistrate should have done above any of the things above erroneously in good faith. His proceeding shall not be set aside merely on the ground of his not being so empowered. இதுதான் செக்ஷன் 460. சரியா, அடுத்து செக்ஷன் 461. 461 வந்து கொஞ்சம் பெரிய செக்ஷன். அதுல 9 வகையான இதை பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இதுல 461 என்னன்னா irregularities which vitiate proceedings அப்படின்னு சொல்றது. அப்போ இதுல வந்து சமரசம் கிடையாது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொவிஷன்ல சமரசம் கிடையாது. ஏதோ ஒரு தவறு நடந்திருந்தால் அது தவறுதான், அப்போ அந்த என்டையர் ப்ரொசீடிங்ஸ்மே அவருடைய அவுட்கமே தப்புன்னு சொல்றது. அதான் செக்ஷன் 461. irregularities which vitiate proceedings. If any magistrate not being empowered by law in this behalf does any of the following things, namely his proceeding shall be void அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, so his proceeding is void. அப்பனா அது என்ன அர்த்தம், அது இல்லா தன்மை உடையதாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுல கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் Q வரைக்கும் இருக்கு. அதாவது 17 ஐட்டம் இருக்கு. போனதுல எத்தனை ஐட்டம் இருந்துச்சு, 9 ஐட்டம் இருந்துச்சு. இப்போ 17 ஐட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா attaches and sells property under section 83. class A is with regard to attaches and sells property under section 83. section 83 என்ன, அதாவது ஒரு நபரை ஃபர்ஸ்ட் செக்ஷன் 82ல the court should declare him as proclaimed offender, absconding person அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை ஒரு விசாரணை அமைப்பு கொடுத்த அந்த பெட்டிஷனின் அடிப்படையில கோர்ட் என்ன பண்ணுது, ப்ரொக்ளைமேஷன் டிக்ளேர் பண்ணிடுது. அப்புறமும் அந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா அந்த என்ன பண்றாங்க, ஃபர்தரா சப்சிக்வெண்டா செக்ஷன் 83ல அவருடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி சேல் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும். பிகாஸ் a person's property's right is deprived under section 83. That should be done carefully as per following the all necessary items mentioned under section 83. அதுல ஏதாவது ஒரு சில குளறுபடிகள் இல்ல சில தவறுகள் இருந்து விட்டால் அப்போ அந்த என்டையர் ப்ரொசீடிங் இஸ் void அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு as per class A of section 461.
83 of CRPC ஞாபகம் வச்சுக்கோங்க with regard to attachment and sale of property under section 83 of that absconding proclaimed offender. சரியா? Then class B issues a search warrant for a document, parcel or other thing in the custody of a postal or telegraph authority. அப்போ ஒரு அரசு நிறுவனத்திடம் அதாவது போஸ்டல் ஆர் டெலிகிராஃப் அத்தாரிட்டி உடைய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா they are issuing a search warrant for document, parcel or other thing not following the due process of law அப்படின்னு சொன்னால் then that particular proceeding or order allowing such search warrant is void as per class B of 461. Then class C demands security to keep peace. So security to keep peace section 109 ல இருந்து ஆரம்பிக்கும் with regard to security to keep peace அப்படின்னு சொல்றது. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா with regard to habitual offenders or a person who is convicted for more than one time. அப்ப அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் மறுபடியும் அந்த தவறினை செய்யாமல் இருப்பதற்காக அவர்களிடம் இருந்து இந்த செக்யூரிட்டி பாண்டு இதெல்லாம் வாங்கி வைக்கப்படும். ஸோ அப்ப அது சம்பந்தமான ஏதேனும் ஒரு உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் சரியான முறையில் பாஸ் பண்ணல with regard to demand security to keep peace, class C. Then class D is with regard to demand security to for good behavior. அப்ப அமைதிக்காகவோ அல்லது அவருடைய நன்னடத்தை சார்பாக நம்ம வந்து என்ன பண்றோம் அதுக்காக வாங்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பாண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அந்த ப்ரொசீஜர் சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதாவது சாப்டர் 8ல வரும். சாப்டர் 8 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் த பீஸ் அண்ட் ஃபார் குட் பிஹேவியர் செக்ஷன் 106ல ஆரம்பிச்சு செக்ஷன் 124 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுல ஏதோ ஒரு ஆர்டரை மேஜிஸ்ட்ரேட் பாஸ் பண்ணிட்டாரு. ஒரு செக்யூரிட்டி இவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள செக்யூரிட்டி தேவை, ஒரு அரசு அதிகாரி ஷூரிட்டியா இருக்கணும், இவ்வளவு மதிப்புள்ள சொத்தினை வைக்கணும், இத்தனை காலத்திற்கு அது வந்து நடைமுறையில இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உத்தரவாக பிறப்பிக்கும் பொழுது அப்போ அந்த சாப்டர் 8ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸை சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா then that entire thing is void as per class C and class D. Class C என்னது demand security to keep the peace. Class D is demand security for good behavior. Then class E discharge a person lawfully bound to be of good behavior. Discharges a person lawfully bound to be of good behavior. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதே சாப்டர் 8 கீழே தான் வரும். ஸோ சாப்டர் 8ல செக்ஷன் 118ல வரும் டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்சன் இன்ஃபார்ம்ட் அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த செக்ஷன் 118 ஃபாலோ பண்ணும்போது சரியான முறையில பண்ணல அப்படின்னு சொன்னா அதுவும் தவறான ஒரு இதுவாக கருதப்படும் ஆஸ் பர் கிளாஸ் இ. தென் கிளாஸ் எஃப் கேன்சல் அ பாண்ட் டு கீப் த பீஸ். கேன்சல்ஸ் அ பாண்ட் டு கீப் த பீஸ். அப்போ அவர் அந்த பாண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, அப்போ அதனால என்ன பண்றாரு அந்த பாண்டை கேன்சல் பண்ணி அவரை மறுபடியும் அப்ரியன் பண்றதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் வச்சுக்கோங்களேன். அந்த செக்யூரிட்டிக்காக இஷ்யூ பண்ண பாண்ட்ல இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், அப்போ அதை வந்து கேன்சல் பண்றதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அதுக்கு சரியான நடைமுறையை பின்பற்றவில்லை வித் ரிகார்ட் டு சாப்டர் 8. ஸோ இப்போ அந்த 4 பர்டிகுலர் கிளாஸ் சி டு கிளாஸ் எஃப் ஆல் வித் ரிகார்ட் டு சாப்டர் 8. சாப்டர் 8 என்னது செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் பீஸ் அண்ட் ஃபார் குட் பிஹேவியர். இது சம்பந்தமாக தான் கிளாஸ் சில இருந்து கிளாஸ் எஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய 4 விஷயங்கள். கிளாஸ் சி டிமாண்ட் செக்யூரிட்டி டு கீப் த பீஸ். கிளாஸ் டி demand security for good behavior. Then class E discharges a person lawfully bound to be of good behavior. Class F cancels a bond to keep the peace. இப்போ இந்த 4 விஷயங்களில் ஏதேனும் irregularity இருந்துச்சுன்னா then it vitiate the proceedings. Then class G makes an order of maintenance. இது எதுல வரும்? சாப்டர் 9ல வரும். செக்ஷன் 125ல இருந்து 128 வரைக்கும் இருக்கிறது ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வைஃப்ஸ், சில்ட்ரன் ஆர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒருத்தர் சஃபிஷியன்ட் மீன் இருந்தும் கூட, அதாவது போதுமான வசதியும் போதுமான வாய்ப்பும் இருந்தும் கூட தன் மனைவியையோ அல்லது குழந்தையையோ அல்லது தனது பெற்றோர்களையோ ஒருவர் பராமரிக்க தவறிவிட்டால் அவர்களுக்கு எதிராக மேஜிஸ்ட்ரேட் செக்ஷன் 125ல மெயின்டெனன்ஸ் உத்தரவு பிறப்பிப்பார். அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணலாம், அதை மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு அடுத்தடுத்த ப்ரொவிஷன்ல பார்ப்போம். 126 is with regard to alteration of maintenance, 127 is with regard to enhancement of maintenance, and 128 is with regard to enforcement of order of maintenance. சரியா? அப்போ இத்தகைய அந்த 4 ப்ரொசீஜர் with regard to chapter 9 அதுல ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் as per class G then it vitiates the proceedings. Then class H
மேக்ஸ் அன் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 133 as to local nuisance. 133 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஹிபிட்டரி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 133 அதாவது இதெல்லாம் வந்து சாப்டர் 10ல வரும். சாப்டர் 10 இஸ் வித் ரிகார்ட் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அண்ட் ட்ராங்குலிட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 133 கண்டிஷனல் ஆர்டர் ஃபார் ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ். நம்ம வந்து பார்த்திருப்போம். எதுல பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தன்லால் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல with regard to one municipality, the particular magistrate would order removal of certain obstructions which is causing public nuisance. அது பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்களுடைய அந்த நியாயமான முறை வாழ்க்கை முறைக்கு தொந்தரவு ஏற்படக்கூடிய வகையில் ஏதேனும் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு, ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னா செக்ஷன் 133ல he may order for conditional order for removal of public nuisance. செக்ஷன் 133ல ஸோ அப்போ அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது, அதுவும் ப்ராப்பரா பிறப்பிக்கணும் as per clause H. Then clause I prohibits under section 143 the repetition or continuation of a public nuisance. So clause I is also a prohibitory order. அப்போ தொடர்ந்து மறுபடியும் பப்ளிக் nuisance செக்ஷன் 268 ஆஃப் ஐபிசில படிச்சிருப்போம். ஒரு நபர் பப்ளிக் nuisance காஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அகைன்ஸ்ட் ஒரு ப்ராஹிபிஷன் ஆர்டர் போட்டிருக்கு. அப்போ அவர் திரும்பவும் அதே ஒரு தவறை செய்யும் பொழுது அவருக்கு எதிராக பிறப்பிக்கக்கூடிய அந்த தடை உத்தரவு இருக்கு இல்லையா, அது சரியான முறையில் பின்பற்றி விதிக்க வேண்டும். அப்போ கிளாஸ் ஜியும் கிளாஸ் ஹெச்சும் கிட்டத்தட்ட கிளாஸ் ஹெச்சும் கிளாஸ் ஐயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஹெச் வந்து என்னது, ப்ராஹிபிட்டரி ஆர்டர் அண்டர் செக்ஷன் 133 வித் ரிகார்ட் டு ரிமூவல் ஆஃப் பப்ளிக் nuisance. செக்ஷன் 133 conditional order for removal of public nuisance. Section 133. And then the second thing is with regard to section 143, which prohibits the repetition or continuance of a public nuisance. Class F. சரியா? Then class G makes an order under part C or part D of chapter 10. So இப்போ chapter 10 என்ன, சிஆர்பிசில இப்பதான் சொன்னேன், பப்ளிக் ட்ராங்குலிட்டி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அண்ட் பப்ளிக் ட்ராங்குலிட்டி அப்படின்னு சொன்னேன். அதுல கிளாஸ் சி அண்ட் கிளாஸ் டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் சி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் கேசஸ் ஆஃப் நியூசன்ஸ் ஆர் அப்ரிஹெண்டட் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல செக்ஷன் 144 144A இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் டி இஸ் வித் ரிகார்ட் டு டிஸ்பியூட்ஸ் ஆஸ் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு வித் ரிகார்ட் டு பப்ளிக் ரைட் வித் ரிகார்ட் டு யூஸ் ஆஃப் லேண்ட் ஆர் வாட்டர் இஸ் இன் கொஸ்டின். அப்போ அது சம்பந்தமா ஏதோ ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும். அதே மாதிரி அங்க பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக சில நேரங்களில் பார்த்திருப்பீங்க, தலைவர்களுடைய பிறந்த நாள், அவர்களுடைய ஜெயந்தி விழா, அப்ப அந்த ஜெயந்தி விழா அல்லது அவருடைய ஏதோ ஒரு நாள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 தரப்பினர் மோதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 144 தடை உத்தரவு போடுவாங்க. அப்ப அந்த மாதிரி தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் பொழுது கரெக்டான ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுல வந்து என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் பார்ட் சி ஆர் பார்ட் டி. சரியா? ஸோ பார்ட் சி தான் அந்த 144 and 144A, and then part D is with regard to disputes as to immovable property. அப்போ ஒரு கலெக்டருக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு with regard to passing an order under 145 to 147 when there are right of public land or public water or its usage is in question அப்படின்னா அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிப்பதற்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு சில எம்பவர்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல. அப்போ அத்தகைய உத்தரவுகளை பிறப்பிக்கும் பொழுது அவர்கள் சரியான வரமுறைகளை பின்பற்ற வேண்டும். This is what class J speaks about. Makes an order under part C or part D of chapter 10. Then class K. Class K என்னன்னு பாத்தீங்கன்னா takes cognizance of an offense under class C of subsection 1 of section 190 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ class C of subsection 1 என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வித் ரிகார்ட் டு போன இதுல இனிஷியேஷன் ஆஃப் காக்னிசன்ஸ் எப்போ வந்து ஒரு காக்னிசன்ஸ் எடுப்பாங்க, எதர் ஆன் அ கம்ப்ளைண்ட் மேட் பை அன் இண்டிவிஜுவல், அதாவது பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கலாம், அதர்வைஸ் when it is done so on a police report. போலீஸ் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்றாங்க இல்லையா கோர்ட்ல, அதன் அடிப்படையில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், காக்னிசன்ஸ் எடுக்கலாம். அது தவிர upon any information received from any person other than a police officer or upon his own knowledge that such an offense has been committed அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த நார்மலா இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பிங்கிறது with regard to that private complaint by the person who has affected or by the police report, அது கிளாஸ் பி. கிளாஸ் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா upon information received from any person other than a police officer or upon his own knowledge that such offense has been committed அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவருக்கே
தெரிய வந்திருக்கு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன பண்ணலாம், சுவமோட்டோவா அந்த கம்ப்ளைண்ட்டை காக்னிசன்ஸ் எடுக்கலாம். ஸோ சுவமோட்டோ காக்னிசன்ஸ் இருக்கா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கப்பட்டால் இருக்கு. எந்த ப்ரொவிஷன்ல இருக்கு, ஆஸ் பர் 190 1C அதுபடி 191C படி magistrate has the right to take cognizance of any case which is upon information received from any person other than a police officer or upon his own knowledge அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. own knowledge that such offense has been committed. சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு சுவமோட்டோவோ இல்ல ஒரு யாரோ ஒரு நபர் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அடிப்படையில ஒரு கேஸை காக்னிசன்ஸ் எடுத்து ஃபர்தரா சம்மன் அனுப்புறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்றாருன்னு வச்சோம்ல, நம்பர் பண்றதோ, அப்போ அந்த விஷயங்கள்லாம் ப்ராப்பரா யூ ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஃபாலோ த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இதுதான் வந்து கிளாஸ் கே, தட் இஸ் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் அண்டர் கிளாஸ் சி ஆஃப் subsection 1 of section 190. Then class I, tries an offender. That is, you should be competent to try that particular kind of case or that particular kind of இது வித் ரிகார்ட் டு கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அது ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் ஆஸ் பர் கிளாஸ் ஐ. தென் கிளாஸ் எம், ட்ரைஸ் அண்ட் அஃபெண்டர் சம்மரிலி. சம்மரி ப்ரொசீடிங்ஸ் படி ஒரு விஷயம் ஒரு வழக்கை நடத்துகிறார், அதில் ஏதேனும் குளறுபடி நடந்துவிட்டது, அது சம்மரி ப்ரொசீடிங்ஸ் நடக்க வேண்டிய வழக்கே இல்லை, அது எப்படிப்பட்ட வழக்கா இருந்திருக்கணும், வாரண்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படியோ அதுபடி நடந்திருக்கணும். இல்ல இட் ஷுட் பி ட்ரையல் செஷன்ஸ் கேஸ்க்கு என்ன ப்ரொசீடிங்ஸோ அதுபடி செக்ஷன் 225 இருந்து 237 வரைக்கும் இருக்கிறத ஃபாலோ பண்ணிருக்கணும். ஆர் ட்ரையல் பை வாரண்ட் கேசஸ், அது செக்ஷன் 238 இருந்து செக்ஷன் 250 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்கணும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணாம அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன் 251 இருந்து சொல்லக்கூடிய சம்மரி ட்ரையலுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டாங்க வித் ரிகார்ட் டு பர்டிகுலர் அஃபென்ஸ். சம்மரி ட்ரையல் எந்த மாதிரியான அஃபென்சஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல இவர்கள் தப்பா மிஸ்கன்செப்ஷன் மூலியமா ட்ரையல் நடத்திட்டாங்க சம்மரி ப்ரொசீடிங்ஸ்ல அப்படின்னா then that entire proceeding is void as per class M. Then class N passes a sentence under section 325 on proceedings recorded by another magistrate அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்ஷன் 325 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு தட் அட்மானிஷன், ஒரு நபர் இளம் சிறார் தவறு செய்து விட்டார், ஒரு 21 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர் அல்லது 21 வயதை சற்று தாண்டி இருக்கிறார், ஆனால் வித் ரிகார்ட் டு தட் அஃபென்ஸ் ஆர் இஸ் ரோல் இட் இஸ் ஆல் டன் நாட் வித் தட் இன்டென்ஷன் ஆர் வித் தட் குரூயல் பேக்ரவுண்ட் பிளானிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு தெரியாதனமான அந்த வயதின் துரிதத்தால் அந்த அசம்பாவிதம் நடந்து கிடைக்கிறது. அப்போ அவரை வந்து என்ன பண்றாங்க, அந்த அட்மானிஷன் ஆக்ட், ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு தண்டனையை குறைத்தோ அல்லது விடுதலையோ செய்து உத்தரவிடுகிறார்கள். அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீ அந்த தண்டனையை அனுபவிக்கணும், அதுல இத்தனை வருஷத்தை மொத்தம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை அந்த பொதுவாக எந்த நீதிபதி அந்த வழக்கை விசாரித்தாரோ அந்த நீதிபதி தான் என்ன பண்ண முடியும், அந்த செக்ஷன் 325 யூஸ் பண்ண முடியும். ஆனா வேறு ஒரு மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் விசாரித்த ஒரு வழக்க இவர் என்ன பண்றாரு, செக்ஷன் 325 இன்வோக் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா தட் ஆல்சோ வித் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் கிளாஸ் என். தென் கிளாஸ் ஓ, டிசைட்ஸ் அண்ட் அப்பீல். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து என்ன பண்ண முடியாது, அப்பீல் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்பீலை டிசைட் பண்றதுக்கு இட் இஸ் அ கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வித் ரிகார்ட் டு எனி கிரிமினல் ட்ரையல். ஸோ அப்போ ஒரு அந்த கோர்ட் என்ன பண்ணிருச்சு, அப்பீல கிளியர் பண்ணிருச்சு அப்படின்னா அதுவும் தப்பு ஆஸ் பர் கிளாஸ் ஓ. தென் கிளாஸ் பி கால்ஸ் அண்டர் செக்ஷன் 397 ஃபார் ப்ரொசீடிங்ஸ். ஸோ 397ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து செக்ஷன் 397. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தட் பவர் இஸ் வெஸ்டட் ஒன்லி வித் ரிகார்ட் டு கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் ஆர் கோர்ட் ஆஃப் ஹை கோர்ட் காலிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் டு எக்ஸசைஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன் இருக்கு. அப்ப அந்த ரிவிஷன் பவர் எந்த கோர்ட்டு கிடையாது, மேஜிஸ்ட்ரேட்டு கிடையாது, கோர்ட்டுக்கு கிடையாது. அப்ப அதை மீறி செய்தார்கள் என்று சொன்னால் அது வந்து as per class P it is a vitiating the proceeding. Then class Q, last class 19th class என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா revises an order passed under section 446. so revises an order passed under section 446. 446 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா procedure when bond has been forfeited. procedure when the bond has been forfeited. அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்கு உட்பட்டு ஒருத்தருக்கு பெயில் கொடுக்குறாங்க, ப்ரொவிஷன்ஸ் as to bails and bondsல வரும் செக்ஷன் 446 அதெல்லாம். செக்ஷன் 436ல இருந்து 450 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 33ல ப்ரொவிஷன் as to bails and bondsல வரக்கூடிய ப்ரொவிஷன். ஸோ அதுல அந்த பாண்டை என்ன பண்றாங்க,
ஃபோர்ஃபீட் பண்ணிடுறாங்க. அதை ப்ராப்பரா அதுக்கான கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணல. அவர் வந்து எந்த கண்டிஷன்ல அவர் விடுதலை செய்யப்பட்டாரோ, ஐ மீன் தட் அக்யூஸ்டு பர்சன் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டாரோ, தெளிவா சொல்றேன், ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டாரோ அந்த நபர் அந்த கண்டிஷனை இம்ப்ளை மீறும் பொழுது அது என்ன ஆயிடுது, அத்தகைய செயல் வந்து தவறான ஒரு விஷயமாக மாறுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 397 கீழே இது ஒன்று. கிளாஸ் Q வந்து ரிவைசஸ் அண்ட் ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 446. Then in all those conditions mentioned herein under section 461 class A to class Q, அதுல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு விஷயங்கள் தவறாக இருந்தாலும் கூட that proceeding itself is void as per this particular provision. அப்ப இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், irregularities which vitiate the proceedings அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ நீங்க இந்த செக்ஷன்ஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பிகாஸ் இட் பி ஃபேட்டல் டு த ட்ரையல். அப்ப அந்த என்டையர் ட்ரையலுமே என்ன ஆயிடும், ஒண்ணுமில்லாத தன்மையாக மாறிவிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 462, இது கீழே இன்னும் 4 செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் சாப்டர் கீழே நம்ம என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், irregularities, irregular proceedings, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 35 செக்ஷன் 460 இருந்து 466 வரைக்கும் இருக்கு. அதுல முக்கியமான 2 செக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம், 460 and 461. இப்போ அடுத்து 462, proceedings in wrong place, no finding, sentence or order of any criminal court shall be set aside merely on the ground that the inquiry, trial or other proceedings in the course of which it was arrived at or passed took place in a wrong sessions division, district, subdivision or other local area, unless it appears that such error as in fact occasioned a failure of justice அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 462ல only if that particular error with regard to conduct of trial in wrong place amounts to failure of justice, it has resulted in occasioned in failure of justice அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், that accused person should establish. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே தவறான இடத்தில், இப்போ ஒரு சம்பவம் நடந்த இடம் மதுரையில் மரணம் நடந்திருக்கிறது, அந்த அந்த கொலை வழக்கை மதுரையில இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் விசாரணை எடுத்துக்கொள்ளாமல் பக்கத்து மாவட்டமான விருதுநகர்ல வந்து என்ன பண்றாங்க, அந்த கேஸை வந்து ட்ரையல் நடத்தி ஒரு ஜட்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க. அப்ப வெதர் இட் வுட் அமௌண்ட் டு விட்டியேட்டிங் த ப்ரொசீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு ராங் ஜூரிஸ்டிக்ஷன், அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரொசீடிங்ஸ் இன் ராங் பிளேஸ் ஆஸ் பர் செக்ஷன் 462. ஆனா அப்படி என்ன சொல்லுது, நோ அன்லெஸ் அன்டில் இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் தட் சச் ப்ரொசீடிங் ரிசல்டட் வித் ரிகார்ட் டு ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ், தட் அக்கேஷன்ட் எ ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ். அது ஒரு தோல்வி, ஒரு நீதியின் தோல்விக்கு வழிவகுத்ததாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்படும். Then section 463, non-compliance with provisions of section 164 or section 281. non-compliance அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ப்ளை பண்ணல, செக்ஷன் 164யோ இல்ல செக்ஷன் 281யோ சரியா கம்ப்ளை பண்ணல. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 164 என்னது, ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். ஜுடிஷியல் கன்ஃபஷன் நம்ம கேள்விப்படுவோம், உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கூட வரலாம், ஜுடிஷியல் கன்ஃபஷன் கூட கேட்கலாம், அது செக்ஷன் 164. ஸோ அப்போ அந்த 164ல ஒரு கன்ஃபஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் சில ப்ரொவிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். அவர் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ இப்ப சொல்லக்கூடிய இந்த வாக்கு மூலம் உனக்கு எதிராக விசாரணையில் பயன்படுத்தலாம், இதனால் நீ குற்றவாளி என்று தண்டனை வழங்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது, இதை நீ சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்றதுக்கு பிறகும் ஐயா நான் தப்பு பண்ணிட்டேங்க, என்னை நம்பி இருந்த என் பொண்டாட்டிய நான் கொண்டுட்டேங்க அப்படின்னு அவர் சொன்னாருன்னா தென் இட் இஸ் ஓகே. பட் ஆனா அந்த ப்ரொசீஜரை நீங்க சரியா ஃபாலோ பண்ணாம ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 164 வயலேட் பண்ணீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி செக்ஷன் 281, செக்ஷன் 281 என்னது, செக்ஷன் 281 இஸ் வித் ரிகார்ட் டு ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட், ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட். அப்போ அக்யூஸ்ட் எக்ஸாமின் பண்ணும்போது எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் த அக்யூஸ்ட் ஷுட் நோ வாட் இஸ் மேக்கிங், வாட் ஸ்டேட்மெண்ட் இஸ் மேக்கிங் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லணும். அது சம்பந்தமாக அவருக்கு தெரிந்த மொழியில், புரிந்த மொழியில், அந்த நீதிமன்றத்தின் மொழியில் ப்ராப்பரா அந்த செக்ஷன் 281 ஃபாலோ பண்ணிருக்கோம். Both the things are with regard to accused persons. Recording of confession is under section 164. Recording the examination of accused is under section 281. இப்போ இந்த ரெண்டு ரெக்கார்டிங்ல ஏதோ ஒரு தவறுதல் நடந்துருச்சு, ஏதோ ஒரு irregularity has been crept in. அப்போ அதனால இந்த ப்ரொசீடிங்ஸ் விட்டியேட் ஆயிடுமா ஆகாதா அப்படின்னு சொல்றதான் செக்ஷன் 463. நான் கம்ப்ளையன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 164 ஆர் செக்ஷன் 281. Class 1. If any court
before which a confession or other statement of an accused person recorded or purporting to be recorded under section 164 or section 281 is tendered or has been received in evidence finds that any of the provisions of either of such sections have not been complied with by the magistrate recording the statement, it may, notwithstanding anything contained in section 91 of the Indian Evidence Act, take evidence in regard to such non-compliance and may, if satisfied that such non-compliance has not injured the accused in his defense of the merits and that he duly made the statement recorded, admit such statement அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கன்ஃபர்ஷனை ஏற்றுக்கொள்ளலாமா, அட்மிட் பண்ணலாமா, ஒரு ஒரு ஃபைண்டிங்ஸ்க்கு அதை ஒரு காரணியா எடுத்துக்கலாமா, ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னா எஸ், வெரி வெல் யூ கேன் டேக் இட் அஸ் சப்ஸ்டான்ஷியல் பார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், such non-compliance has not injured the accused in his defense on the merits அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து அந்த வழக்குல தன்னுடைய தரப்பு டிஃபென்ஸை வைப்பதற்கு, அதோடைய மெரிட்டை பாதிப்பதற்கு இது ஒரு காரணமாக இல்லாத பட்சத்தில், போன விஷயத்துல என்ன பார்த்தோம், தட் ஜூரிஸ்டிக்ஷன் விஷயத்துல it should not occasioned in the failure of justice அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். It should not have resulted in the failure of justice. இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்காங்க, that non-compliance has not injured the accused in the defense of his merits in that particular case அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் தன்னுடைய அந்த எதிர்த்தரப்பு வாதத்தை வைப்பதற்கு அதனுடைய மெரிட்டுக்கு எந்த பாதகத்தையும் விளைவிக்கவில்லை என்று சொன்னால், அப்ப இந்த செக்ஷன் 164 சரியா கம்ப்ளை பண்ணல, இல்ல செக்ஷன் 281 சரியா கம்ப்ளை பண்ணல அப்படிங்கிறது எந்த வகையிலையும் பாதிக்காது. ப்ரொவைடர் செக்ஷன் 91 எவிடன்ஸ் ஆக்டை நீ ஃபாலோ பண்ணலங்கிறதும் ஆகாதுங்கிறான். செக்ஷன் 91 எவிடன்ஸ் ஆக்ட் என்னது, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் பை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் செக்ஷன் 91. அதாவது ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் இஸ் தேர், தட் இஸ் த லா சேஸ் சம்திங் ஷுட் பி பை a டாக்குமெண்ட். ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் sale of immovable property should be in the form of a document when its value is more than 100. கரெக்டா? செக்ஷன் 54 transfer of property act என்ன சொல்லுது, சேல்னா எப்படி இருக்கணும், when it is with regard to sale of immovable property and its value is more than 100, definitely it should be made by registered instrument சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை மறுப்பும் விதமாக ஒரு ஓரல் எவிடன்ஸா லெட்டின் பண்றது கோர்ட் அலோவ் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 91 எவிடன்ஸ் ஆக்ட் படி அலோவ் பண்ணாது. அதே மாதிரி செக்ஷன் 164ல இருக்கக்கூடிய கன்ஃபர்ஷனா இருக்கட்டும், இல்ல செக்ஷன் 281ல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ஆஃப் தட் ரெக்கார்ட் ஆஃப் தட் அக்யூஸ்ட், அவருடைய அந்த வாக்குமூலத்தை பெறக்கூடிய விஷயங்கள். கன்ஃபர்ஷன் என்பது குற்றத்தை ஒப்புக்கொள்வது, செக்ஷன் 281 என்பது குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் செயலாக இருக்கலாம், அல்லது பொதுவாக அவர் தனக்கு தெரிந்த தகவல்களை அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அல்ல அந்த வழக்குல சொல்லக்கூடிய அந்த பதிவு செய்யப்படக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ரிலை பண்ணும் பொழுது அதை மறுக்கக்கூடிய வகையில் அந்த நபர் சாட்சி சொல்வதை ஏற்றுக்கொள்ளப்படாது. பிகாஸ் ஆல்வேஸ் that written document would outweigh the oral evidence. That too when it is contemplated that some evidence or some document should only by registered instrument or written instrument அப்படின்னு சொல்லிட்டா, then always the oral evidence is excluded by the documentary evidence. அதான் செக்ஷன் 91 of evidence act. சரியா? ஸோ அப்போ such non-compliance, அதன்படி சரியா கம்ப்ளை பண்ணல அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, ஒரு பாதகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முடியாது, unless such non-compliance has not injured the accused in his defense on the merits அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப அதன் காரணமாக அவன் தன் தரப்பிலே ஏதோ ஒரு விஷயத்தை முன்வைப்பது தடுக்கப்பட்டு விட்டது, அவனுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது என்பதை நிரூபித்தால் மட்டும்தான் இது ஒரு வழக்கின் தன்மையை மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. as per section 463. சரியா? then 463 class 2 ஒன்று இருக்கு. இந்த பர்டிகுலர் class 1 would also apply with regard to appeal, revision and reference அப்படின்னு சொல்றதுதான் class 2. the provision of this section apply to courts of appeal, reference and revision. ஸோ அப்போ அங்கே கூட நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை பிளேஸ் பண்ணும்போது இந்த செக்ஷனை நம்ம பிளேஸ் பண்ணலாம். சரியா? then section 464 effect of omission to frame or absence or error in charge. effect of omission to frame or absence of or error in charge. ஏதோ ஒரு பர்டிகுலர் சார்ஜை ஃப்ரேம் பண்ணவே இல்லை, ஒமிட் பண்ணிட்டாங்க, மறந்து விட்டார்கள், அல்லது தவறுதலாக ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஒரு அஃபென்ஸ் வித் ரிகார்ட் டு ரிசீவிங் த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிருக்கணும், வெதர் எக்ஸ் இஸ் இன்வால்வ்ட் இன் த பர்டிகுலர் கேஸ், வெதர் ஒய் ரிசீவ்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் எக்ஸ், வெதர் எக்ஸ் ஹஸ் கமிஷன்ட் த அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட்
and why has the knowledge of such commission. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், சார்ஜா ஃப்ரேம் பண்ணிருக்கணும். அப்ப இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் நம்ம என்ன பண்ணிருக்க முடியும், இவன் தான் அந்த திருடப்பட்ட பொருள் என்று தெரிந்து அதை வாங்கினான்ங்கிறத நிரூபிக்க முடியும். ஆனால் அது திருடப்பட்ட பொருளா என்பதற்கே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல. ஆனால் இவன் அந்த நகையை வாங்கி இருக்கிறானாங்கிறத மட்டும் ஃப்ரேம் பண்ணாங்க. அப்ப என்ன பண்றது, அப்ப இவனை குற்றவாளின்னு சொல்லலாமா சொல்ல முடியாதா, அதை பத்தி சொல்றதுதான் இந்த செக்ஷன் 464. எஃபெக்ட் ஆஃப் ஒமிஷன் டு ஃப்ரேம் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர் எரர் இன் சார்ஜ். கிளாஸ் 1, no finding, sentence or order by a court of competent jurisdiction shall be deemed invalid merely on the ground that no charge was framed or on the ground of any error, omission or irregularity in the charge, including any misjoinder of charges, unless in the opinion of the court of appeal, confirmation or revision, a failure of justice has in fact been occasioned thereby அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ இத வந்து ஒருவேளை அப்பீல் கோர்ட் அல்லது கோர்ட் ஆஃப் ரிவிஷன் which is supposed to confirm or which is going to dissent from that original trial court's order, அப்ப அந்த நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டால் that it has it has occasioned in the failure of justice அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டாலே ஒழிய அது ஒரு தவறாக கருதப்படாது. சார்ஜ் எந்த சாப்டர்ல வரும், சாப்டர் 17ல வரும் இல்லையா, செக்ஷன் 211ல இருந்து செக்ஷன் 227 வரைக்கும் சார்ஜ் அப்படிங்கிற செக்ஷன் 211ல இருந்து 224 வரைக்கும் சார்ஜ் அப்படின்னு வரும். அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கும். என்னென்ன இருக்கும், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த ப்ரொவிஷன் வந்து சரியா ஃபாலோ பண்ணல வித் ரிகார்ட் டு சார்ஜஸ் அண்ட் செக்ஷன் 211 to 224 சரியா ஃபாலோ பண்ணலங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீடிங்ஸ் என்ன ஆயிராது, தவறாக ஆகிவிடாது. அன்லஸ் அன்டில் த கோர்ட் ஆஃப் அப்பீல் ஆர் த கோர்ட் ஆஃப் ரிவிஷன் ஹஸ் decided that it resulted in the or it occasioned in the failure of justice அப்படின்னா அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமோ அல்ல அந்த கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அந்த ரிவிஷன் கோர்ட்டோ ஒரு மாற்று முடிவினை எடுத்தாலே ஒழிய அது எந்த வகையிலையும் பாதிக்காது வழக்கின் விசாரணையை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சார்ஜஸ் கண்டிப்பா படிச்சு பாருங்க. சாப்டர் 17ல சில வழக்குகள்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாமையே தீர்ப்பு வழங்கும் பொழுது அந்த நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த சேர்த்து இதற்கும் சேர்த்து தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே சஃபிஷியண்டா அந்த எவிடன்ஸால கவர் செய்யப்பட்டு சொன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாத ஒரு ஆஃபென்ஸுக்கு கூட தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிறத நீங்க சார்ஜ்ங்கிற சாப்டர்ல படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? Then class 2, if the court of appeal, confirmation or revision is of opinion that a failure of justice has in fact been occasioned, it may. So அப்ப class 1ல the appeal court or the court of revision has satisfied, it result in failure in with regard to it has occasioned in the failure of justice. அப்ப நீதி மறுக்கப்பட்டிருக்குது, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறத அந்த கோர்ட் ஏத்துக்குச்சு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கறதா இப்ப கிளாஸ் 2ல சொல்லப்பட்டிருக்கு. கிளாஸ் 2ல ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஏ அண்ட் பி. ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் ஒமிஷன் டு ஃப்ரேம் அ சார்ஜ், ஆர்டர் தட் a charge be framed and that the trial be recommended from the point immediately after the framing of the charge. அப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய உத்தரவு போட்டு அதுல இருந்து அந்த வழக்கை விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கலாம். கிளாஸ் ஏல 2 கிளாஸ் ஏல. Then 2B, in the case of an error, omission or irregularity in the charge, direct a new trial to be had upon a charge framed in whatever manner it thinks fit. அப்போ முதல்ல இருந்து டினோவா ட்ரையல்னு சொல்லுவோம். இப்போ முழுமையான ஒரு பரிபூர்ணமான புது ட்ரையலை நடத்துறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். Provided that if the court is of opinion that the facts of the case are such that no valid charge would be preferred against the accused in respect of the facts proved, it shall quash the conviction. அப்போ கோர்ட் என்ன பண்ணலாம், under the provision of section 464 with regard to error in charge, கோர்ட் நினைச்சா அந்த என்டையர் ப்ரொசீடிங்குமே குவாஷ் பண்ணலாமா with regard to the court of appeal or the court of reference, court of revision feels that it has resulted in the accretion of justice and there is no sufficient grounds to framing of charge. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, ஒரு நபரின் மீது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ணதா ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு. The prosecution failed to establish that the theft has occurred. First theft has occurredங்கிறத நிரூபிக்கணுமா வேண்டாவா? அப்பதானே அந்த திருடு நடந்திருக்கு அப்படிங்கறத நிரூபிச்சால்தான் அது திருட்டில் ஈடுபட்ட நகையா அப்படிங்கறத ஒரு கேள்விக்கு வரும். When there is no material on record with regard to final report submitted to the court which states that allegation of theft has occurred அப்படிங்கறதே இல்ல. அப்ப நீங்க எந்த வகையில போயிட்டு சார்ஜ் நிரூபிப்பீங்க? தெஃப்ட்ங்கிறது ஒண்ணு நடந்திருக்கணும். அதுக்கப்புறமா யூ ஷுட் ஹவ் ஐடென்டிஃபைட் தி ப்ராப்பர்ட்டி இன்வால்வ்ட் இன் தி தெஃப்ட். கைப்பற்றப்பட்ட பொருளும் திருடுபட்ட பொருளும் ஒன்றுதான் என்பதை நிரூபிச்சிருக்கணும்.
அது ரெண்டுமே நிரூபிச்சாதான் அடுத்த கேள்விக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப இந்த இரண்டையும் நிரூபிக்காத ஒரு தருணத்தில் நோ யூஸ் இல்லையா, then it can order for quashing of that entire proceedings. அதுதான் வந்து section 464. then section 465, finding or sentence when reversible by reason of error, omission or irregularity. section 465 என்னது, finding or sentence when reversible by reason of error, omission or irregularity. அப்ப ஏதோ ஒரு ஃபைண்டிங்க, அது ஒரு கன்விக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு அக்விட்டலா இருக்கலாம், அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம், எப்ப ரிவர்ஸ் பண்ணலாம் வித் ரிகார்ட் டு எனி எரர், ஒமிஷன் ஆர் irregularity அப்படின்னு சொல்றது 465. அது என்னன்னு பார்ப்போம். கிளாஸ் 1, subject to the provisions herein before contained, no finding, sentence or order passed by a court of competent jurisdiction shall be reversed or altered by a court of appeal, confirmation or revision on account of any error, omission or irregularity in the complaint, summons, warrants, proclamation, order, judgment or other proceeding before or during trial, or in any inquiry or other proceeding under this code, or any error or irregularity in any sanction for the prosecution, unless the opinion of that court failure of justice as in fact occasioned thereby அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ மேலே சொன்ன காரணங்கள் இப்போ நம்ம செக்ஷன் 460 இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பிடப்பட்டிருக்க காரணங்களை தவிர்த்து வேற எந்த காரணத்திற்காகவும் நீதிமன்றம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஃபைண்டிங்கை ரிவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதா 465 கிளாஸ் 1. unless it feels that it has resulted in the occasion of, it has occasioned the failure of justice அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரல அப்படின்னு சொன்னா மேலே சொன்ன காரணங்களுக்காக மட்டும் தான் it can reverse the finding or sentence. then class 2 of 465, in determining whether any error, omission or irregularity in any proceeding under this code, or any error or irregularity in any sanction for the prosecution has occasioned a failure of justice, the court shall have regard to the fact whether the objection could and should have been raised at an earlier stage in the proceedings. இது வந்து என்னன்னா, you should consider. அப்போ அந்த இப்போ இந்த பாயிண்ட் எடுக்கிறாரு திஸ் அக்யூஸ்ட் பர்சன், அவர் ஏன் இதை ஆரம்பத்திலேயே இந்த தவறான முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பயே அந்த கிளைமை ரைஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அவரும் அதற்கு ஒரு உடந்தையாக இருந்தால், அவருக்கு இது தெரிந்தே இது நடந்திருந்தால், அப்ப அவர் அதை வெய்வர் பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அது எந்த மாதிரியான சூழ்நிலை எடுத்துக்கலாம்? whether it would result in grave injustice or whether it is only a procedural irregularity அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ஸுக்கு உட்பட்டு அந்த நீதிமன்றம் இதையும் ஒரு கருத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? this is what section 465. then the last section under this chapter 35 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா section 466, defect or error not to make attachment unlawful. defect or error not to make attachment unlawful. no attachment made under this code shall be deemed unlawful, nor shall any person making the same be deemed a trespasser on account of any defect or want of form in the summons, conviction, writ of attachment or other proceedings related thereto அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அந்த செக்ஷன் 83ல வரும் இல்லையா, 82ல ஒரு பர்சனை என்ன பண்றாங்க, ப்ரொக்ளைம்ட் அஃபண்டர்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அவர் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, வழக்குக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றதுக்கு